மீன் வளர்ப்பு பற்றிய தொடர்ச்சியான பதிவு தான் இந்த பதிவு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள சில பதிவுகள்லாம் போட்டிருக்கோம். அந்த பதிவெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை செக் பண்ணி பார்த்துக்குங்க. பொதுவாக மீன் வளர்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மீனுக்கு கொடுக்குற உணவு முறை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னா அந்த உணவை சாப்பிட்டு தான் மீன் வளருது. அதுக்கப்புறம் தான் மனிதர்கள் வந்து அந்த மீனை சாப்பிட்றாங்க. ஸோ மீனுக்கு கொடுக்குற உணவு வந்து ரொம்ப முக்கியமாக கருதணும். இப்போது மீனுக்கு எப்பொழுதுமே இயற்கையான உணவை மட்டும் கொடுத்து வளர்த்து வந்தோம் அப்படின்னா அது வந்து மனிதர்களுக்கும் நல்லதே தரும். அது அப்படி இல்லாமல் மீனோட எடையை கூட்டுறதுக்காக சில செயற்கை உணவுகளை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து மனிதர்களுக்கு தான் அதனுடைய விளைவு வந்து ஏற்படுது. ஸோ செயற்கை உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளை மட்டும் மீன் கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா மீன் வந்து ரொம்ப வளமாக இருக்கும். அதை சாப்பிட்ற மனிதர்களும் நல்லா போஷாக்காக இருப்பாங்க. இப்போ மீனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகையான உணவுகள் கொடுக்கலாம். காய்கறிகள் கொடுக்கலாம், தவிடு கொடுக்கலாம், சாணம் கொடுக்கலாம், ஆகாய தாமரை கொடுக்கலாம், அல்லிப்பூ கொடுக்கலாம்.